அன்பர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கும் மந்திரம் சாமுண்டீஸ்வரி மந்திரம். ஏவல், பில்லி, சூனியம், எதிரி அனைத்து பிரச்சனைகளையும் உடனே தீர்க்கக்கூடியது. இந்த மந்திரம் இந்த ரொம்ப பிரசித்தி பெற்றது. இந்த மந்திரத்தை நான் பல பேருக்கு கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு கொடுத்ததுல ஒரு 10 பேருக்கு மேலே நல்லா இருக்காங்க. மந்திரம் சின்ன மந்திரமாக இருந்தாலும் அதனுடைய அச்சரம், அதனுடைய வழிமுறை ரொம்ப ரொம்ப பேர் பயன்படுத்துனதுனால உடனே சித்தியாகக்கூடியது. இது கிட்டத்தட்ட ஒரு 10,008 தடவை சொல்லும் போதே சித்தி ஆயிரும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தணும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மந்திரம். இதை நம்ம எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னா, சூடம்பத்தி, வெத்தலை வாக்கு, பழம், தேங்காய் பழம் இதுகளை வாங்கி வச்சுக்கணும். அதாவது மெழுகுல மெழுகு அப்படின்றது தேன் மெழுகு. தேன் மெழுகு ஒரு 100 கிராம் வாங்கி அதை ஒரு பெண்ணுருவம் மாதிரி பிடிச்சி வச்சுக்கணும். பிடிச்சி வச்சு இந்த மந்திரத்தை நம்ம சொல்லி வரும்போது ஒரு அருமையான ஒரு சித்தி கிடைக்கும். காலையில் 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ள இந்த மந்திரத்தை 108 தடவை சொல்லணும். மாலையில் 7 மணிலேருந்து 11 மணிக்குள்ள எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ ஒரு 108 தடவை இந்த மந்திரத்தை சொல்லணும். இந்த மந்திரத்தை 10 நாள் சொல்லி வரும்போது அபரிமிதமான பலன் கிடைக்கும். எதிரி, நோய், கடை இது 3க்கும் சிம்ம சொப்பனமாக வழங்கக்கூடியது இந்த சாமுண்டீஸ்வரி. அதே மாதிரி ஜோதிடம் பார்க்குறவங்க, குறி பார்க்குறவங்களுக்கு பலவிதமான கட்டுகள் விழுந்துடும். ஆளுகளே வரமாட்டாங்க. அந்த மாதிரி ஆளுகளுக்கு இந்த மந்திரத்தை சொல்லி வரும்போது அந்த கட்டு மாறும், கட்டு உடையும். அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையாக இருக்கும். 2 பேர்த்துக்குள்ளேயும் ஒற்றுமை இருக்காது. அந்த மாதிரி ஆனவங்க இந்த மந்திரத்தை ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு பக்கத்தில் சூடம் வச்சு 108 தடவை சொல்கிற வரைக்கும் சூடம் அமராமல் இதை சொல்லி வரும்போது அவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும். இதே போல் ஒருத்தர் விரும்புகிறாங்க, அவங்களுக்கும் இது மாதிரி செய்யலாம். அந்த மாதிரி ஒரு அப்பட்டமான மந்திரம். இந்த மந்திரத்தை எல்லாரும் முறைப்படி சொல்லி எல்லா விதமான நன்மையை அடையணும். சாமுண்டீஸ்வரனுடைய அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும். அந்த அளவுக்கு இந்த மந்திரத்தில் விஷயம் இருக்குது. இந்த மந்திரத்தை ஒவ்வொருத்தரும் பயன்படுத்துங்க. ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தி எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். இந்த மந்திரம் காலையில் 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ள 108 தடவை, மாலையில் 5 மணிலேருந்து 11 மணிக்குள்ள எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ இந்த மந்திரத்தை சொல்லிக்கலாம். அதே போல் பூஜை பொருளாக வெத்தலை வாக்கு, சூடம், சாம்பிராணி, தேங்காய், பழம், அவல், பொரி, கடலை எப்போவுமே வச்சுக்கணும். இந்த அம்மாவுக்கு கூடுதலாக பச்சரிசியில் கொஞ்சோன்னு மண்டை வெல்லம் இல்லைன்னா அச்சு வெல்லம்னு சொல்லுவாங்க. அதை சேர்த்து இது செய்யும்போது இன்னும் அபரிமிதமான பலன் கிடைக்கும். இதை ஒவ்வொருத்தரும் மாந்திரியராக இருக்கிறவரும் இல்லாதவங்களும் சாதாரணமாக இருக்கிறவங்களும் இந்த மந்திரத்தை பயன்படுத்தி வரும்போது குடும்ப நலன் கிடைக்கும். எதிரி சொல்ல அகலும், வறுமைன்றது தீரும், பலவிதமான நன்மை ஏற்படும், கஷ்டங்கள் மாறி நன்மை ஏற்படும். இந்த மந்திரத்தை பாருங்க. ஓம் நமோ பகவதி சண்டமுண்ட வதினி சாமுண்டி தேவி சுவாகா அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லணும். அதாவது சண்ட முண்ட வதனி சாமுண்டி தேவி சுவாகா அப்படின்னு கொஞ்சம் அழுத்தமாக சொல்லணும். அப்படி அழுத்தமாக சொல்லி வரும்போது எல்லா விதமான நன்மையை கிடைக்கும். இதை ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தி வெற்றி அடையணும் அப்படின்றத நான் வேண்டி கேட்டுக்கிறேன். அதே போல் நான் 200 பக்கத்தில் எழுதின ஒரு ஓலைச்சுவடியிலேருந்து எடுத்து எழுதின ஒரு புத்தகம் வச்சுருக்கேன். அதில் எல்லா விதமான தேவதைகளுடைய மந்திரங்களும் எந்திரங்களும், அதே போல் எந்திரம் மட்டும் போட்டாலே போதும் அப்படின்ற மாதிரி பலவிதமான ஒரு 36 விதமான எந்திரங்கள் இருக்குது. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அந்த எந்திரத்தை கொடுத்தாலே தீரும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு புத்தகம் வச்சுருக்கேன். அந்த புத்தகம் வேணுன்றவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அந்த புத்தகத்தை வாங்கிக்கிறேங்க. அதே போல் சோழி பிரசனை நடத்துகிறேன். அந்த சோழி பிரசனை ஒரு ஆளுக்கு நடக்கிறது, நடக்க போகிறது, நடந்துக்கிட்டு இருக்கிறது அத்தனையும் சொல்லலாம். அது தேவதை சிச்சியோ இதெல்லாம் கிடையாது. எப்படி இந்த ஜாதகம் பார்க்குறோமோ அதே மாதிரி இந்த சோவி போட்டோம்னா எல்லா விதமான பலனையும் சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு பயிற்சி. அந்த பயிற்சியும் வேணுன்றவங்களாம் எனக்கு ஃபோன் பண்ணி கற்றுக்குறேங்க. இந்த ஜோதிடமும் இந்த சோழி பிரசனமும் இந்த
ஏட்டுச்சுவடியும் கையில் இருந்தாலே ஒரு மாந்திரிய மாந்திரிய வேலை ஒரு மந்திரவாதி எப்படி இருக்கணுமோ அந்த அளவுக்கு ஒரு மந்திரவாதி மாதிரி உருவாக்கி விட்டுரும். அந்த அளவுக்கு ரெண்டுமே நல்ல ஒரு பேர் போனது. ஏகப்பட்ட பேர் பழகியிருக்காங்க. அதனால் பழகினவங்க பூராமே தொழிலா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போவும். அவங்களும் வந்து இதில் வந்து இந்த கமெண்டில் சொல்லலாம். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.